அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா வணக்கம். வணக்கம் சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா தமிழர்கள் எல்லாம் நன்றி உள்ளவங்க. தமிழர்கள் பார்த்திங்கன்னா செய் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னெல்லாம் பெருமையாக இருந்தது. பெருமையாக தோள் தட்டி மார்தட்டி சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா முக்கியமாக குளத்தூர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒரு தலைவர் அந்த இடத்த ஒரு மினி சிங்கப்பூராகவே மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த இடத்துல அவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு அவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள் என்னென்னு சொல்லவே முடியாத அளவுக்கான திட்டங்கள் சொல்கிறதுக்கு இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு திட்டங்கள் அவங்க அப்பாவில் இருந்து கலைஞர் அவர்கள்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளோ நோட் பண்ணி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்கள எங்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர், எங்கள் அப்பா அம்மா தானே படிக்க வச்சாங்க, அவர் எங்கே படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அப்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க? இது ரொம்ப ரொம்ப ஒரு தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழன்கிற தமிழ் பற்று உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கே நான் கேவலப்படுற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். என்ன ஒரு ஒரு என்ன விஷயத்தை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே தெரியல. ஒரு குழந்தைகளுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு குழந்தைகளுக்கு செருப்புலேருந்து, பாடத்திட்டத்திலிருந்து, கல்வியிலிருந்து, கவர்மெண்ட் வேலையில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும்னு இன்றைக்கி பூஜை பண்ணுற வரைக்கும், கோயில் கருவறைக்குள்ளே செல்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்த கலைஞர் அவர்கள் தான் எல்லாத்தையுமே கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கொண்டு வந்தார். ஒவ்வொரு கையெழுத்தும் அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு கையெழுத்துமே அவர் நல்லா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பண்ணியிருக்காரு. ஒரு செருப்பு கொடுக்கறதில்ல, ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூலில் செருப்பு கொடுக்கறதில்ல. வெயிலில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் எல்லா பிள்ளைகளும் செருப்பு போடாமல்